பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது, அவர் தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தியான நேரத்துல வேதம் சொல்லியிருக்கிறது, நம்முடைய இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல இருக்கிறது. இன்றைக்கு மனுஷனுடைய யோசனைகள் 1000 இருக்கலாம், நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கலாம், நிறைய திட்டங்கள் வைக்கலாம். நம்ம வாழ்க்கையில மனுஷன் இன்றைக்கு பூமிக்குரிய வீடு, நிலம், வேலை, ஆஸ்தி, இது எல்லாவற்றை குறித்து நிறைய திட்டங்கள் வைக்கலாம். இதை செய்யணும், அதை முடிக்கணும், இதை போகணும், இன்றைக்கு இந்த இடத்துல நாம இந்த காரியத்தை நம்ம செய்யணும், இந்த நாள்ல இந்த வேலையை துவங்கணும், எல்லாவற்றையும் இன்றைக்கு ஒரு திட்டம் போட்டு வைத்திருக்கலாம். இங்க சொல்லப்படுகிறது, ராஜா ஒரு தனி மனுஷ வாழ்க்கையில நமக்கு நிறைய பிரச்சனையை சந்திக்கிறோம், தேவை சந்திக்கிறோன்னா, ஒரு தேசத்தை நடத்தக்கூடிய தேச தலைவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில குடிமக்களை பற்றியும் அந்த குடிமக்களுக்கு சார்ந்து இருக்கிற உடைமைகளை குறித்தும், நிலம், விவசாயம், இராணுவம், பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு, ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய சுகாதாரம், கல்வி, இது எல்லாமே ஒரு ராஜாங்கம் செய்யணும். இன்றைக்கு பல பிளான்ஸ், பல அட்மினிஸ்ட்ரேஷன்ல, பல திட்டங்களிலே, யோசனைகளில் ஒரு தேசத்தை நடத்தலாம். இங்க வேதம் சொல்லி இருக்கிறது, இன்றைக்கு கர்த்தரின் கையில நீர்க்கால்களை போல இருக்கிறதாம். எப்படி ஒரு விவசாய நிலத்திலிருந்து அந்த இடத்துல கிணற்றிலிருந்து அந்த விவசாய நிலத்துக்கு போறதுக்கு அங்க வாய்க்கால்கள், அந்த தண்ணீரை கொண்டு போவதற்கு பல பிரிவுகளாக ஒவ்வொரு நிலத்துக்கு வேண்டிய வாய்க்கால்கள் இருக்குமோ, அதே போலதான் இந்த பிளஸிங் சேனல். இன்றைக்கு வேதம் சொல்லி இருக்கிறது, நம்முடைய ஆசீர்வாத எல்லா விதமான வாய்க்கால்கள் தேவனின் கரத்தில் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். இன்றைக்கு நாம பல திட்டங்கள் வைத்திருப்போம், பல யோசனைகள் வைத்திருப்போம். ஆனால் தேவன் ஒருவர் தான் எந்த நேரத்துல எதை எப்படி எங்கு சென்று அவைகளை முடிக்க வேண்டும் என்ற பிளான் அண்ட் பர்பஸ் அவர் கையில இருக்குது. எனக்கு அன்பானவர்களே, நம்ம வேலை என்ன தெரியுங்களா? முழுவதும் அவர் கையில கொடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பம், என்னுடைய நிர்வாகம், என்னுடைய வேலை, ஆண்டவர் என்னுடைய வருமானம், என்னுடைய வீடு, என்னுடைய ஆஸ்தி, எல்லாம் எதை எப்படி செய்யணும்னு நான் நினைக்கிறேனோ அதையெல்லாம் உங்க கையில கொடுத்துட்றேன், நீங்க உமக்கு சித்தமான வழி நடத்துங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்து பாருங்களேன். வேண்டாத கவலை இன்னைக்கு நமக்கு அது தாங்காது. இன்றைக்கு பல நேரங்கள்ல கவலையே மனுஷனுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. செய்யக்கூடாத வேலையில தலையிட்டு, போகக்கூட இடத்துல கால் வச்சு, ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டி கவலை வாட்டி வதைக்குது. ஆனா அந்த கவலை இல்லாத வாழணும்னா நம்ம முழுவதும் அவர் விருப்பத்துக்கு விட்டு கொடுக்கணும். அவர் செய்கிற காரியங்கள்ல நம்மை தாழ்த்தும் போது தேவனே எல்லாவற்றையும் ஜெயமாய் மகிமையாய் நம்மை நடத்துவார். சோ அவர் கரத்துல விட்டு கொடுப்போம், அவர் நம்மை நடத்துவார். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த நேரத்துல இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. உங்க தெய்வீக பிரசன்னத்தினாலே இந்த வார்த்தையின் மூலம் எங்களை நீ சந்தித்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்க விருப்பத்திற்கு ஆண்டவரே வசனம் சொல்லி இருக்குது, உமது சித்தத்தின்படி எங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை திருப்பி கொண்டு போகிறவரே, எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். உங்க சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்பட எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். எங்களை ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.